அனைவருக்கும் மகிழ் வணக்கம். நான் உங்கள் கணபதி, மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் இருந்து. நம்ம ஷோரூம் சென்னை ஈசிஆர் கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் 2 இடத்துல அவைலபிளாக இருக்குது. நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய காப்பர் விக்கிரகங்களாக இருக்கட்டும், பிராஸ் விக்கிரகங்களாக இருக்கட்டும், ஐம்பொன்னில் செஞ்சுருக்கிற காப்பு, டாலர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு செலக்டிவான ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் எக்கச்சக்கமான விளக்கு வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. விளக்கில் சில குறிப்பிட்ட விளக்கு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி கஜலக்ஷ்மி அம்மன் விளக்கு. ஸோ மீடியம் சைஸில் காமாட்சி அம்மன் பேட்டர்னில் கஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் 2 பக்கம் வந்து கஜேந்திரன் இருக்கிற மாதிரி. அண்ட் இதில் வெவ்வேறு சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி விளக்கும் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வெறும் லக்ஷ்மி மட்டும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காமாட்சி அம்மன் பேட்டர்னில். அண்ட் இந்த பர்டிகுலர் விளக்கு கொஞ்சம் ஹெவியாக ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி விநாயகர் விளக்கு. விநாயகருக்கு மட்டுமே ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் நீங்கள் விளக்கு ஏற்றணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனும். ஸோ இது பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி விளக்கில் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஃபுல் ரவுண்டில் இங்கே இருக்கிற மாதிரி. அண்ட் விளக்கம் வந்து ஓரளவுக்கு குழியாகவும் இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த டிசைன் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக அதே கஜலக்ஷ்மி விளக்கு கொஞ்சம் பெரிய சைஸில், ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் சின்ன சைஸ், அதில் பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் விநாயகர் விளக்கில் இதேமாரி காமாட்சி அம்மன் பேட்டர்னில் விநாயகிட்ட இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பிராஸில் ஆன்டிக் ஃபினிஷ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டச்சப் இருக்கும். எதுக்காகனா இந்த கார்விங் ஒர்க்கை டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரியா இருக்கும். நிறைய அக்கேஷனுக்கு வந்து கிஃப்டாக வந்து இந்த மாதிரி விளக்குகள் நம்ம கொடுக்கலாம். அண்ட் அதுலேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விளக்கு பார்த்திங்கன்னா அதே கஜலக்ஷ்மி விளக்கு வித்தியாசமான பேட்டர்னில் கொஞ்சம் நல்லா ஹெவியாக யூனிக்காக கொடுக்கணும்னு வச்சுக்கோன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இருபுறமும் வந்து கிளி இருக்கிற மாதிரி, நடுவில் வந்து கஜலக்ஷ்மி. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கே நீட்டாக இருக்கும். அண்ட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் நீட்டாக இருக்குது. அதே விளக்கு மாடலில் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இந்த 2 சைட்லேயும் வந்து கிளி இருக்கிற மாதிரியும், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் கிளியும் கரும்போடு இருக்கிற காமாட்சி அம்மன் இந்த விளக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டலக்ஷ்மி விளக்கு இந்த மாதிரி 8 லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி காமாட்சி அம்மன் இருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து வெவ்வேறு சைஸஸில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வேறு மாடலில் விநாயகர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைனோட கீழே வந்து இவ்வளோ பெரிய விளக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பிராஸ் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக விநாயகர் விளக்கு காமாட்சி அம்மன் பேட்டர்ன்லேயே ரொம்ப எம்போசிங்காக டீட்டெயிலிங்காக இருக்கும். அதுதான் இந்த விளக்குடைய வந்து ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். 2 சைடும் வந்து மூஞ்சூர் வந்து லட்டு வந்து விநாயகருக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு தோற்றம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சங்கு சக்கர நாமம் விளக்கு. ரொம்ப குவாலிட்டியாக ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய இந்த விளக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா நடுவில் நாமமும் 2 சைடும் வந்து சங்கு சக்கரம். பெருமாளுக்கு ஏற்றணும்னு நினைக்கிறவங்க இல்லை விஷ்ணுக்கு ஏற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தபடியாக நாமமே இல்லாமல் சங்கு சக்கரம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு. இது காமாட்சி அம்மன் பேஸ் இருக்கும். மேலே மட்டும் 2 சங்கு சக்கரம் மட்டும் வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். இதில் நார்மலாக சிம்பிளாக வந்து விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அகல் விளக்கு பேட்டர்னில் இந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. கீழே பேஸ் வச்சு மேலே இருக்குது. இந்த இடத்துல திரி போட்டு ஒரு விளக்கு ஏற்றினாலும் ஏற்றிக்கலாம். அண்ட் அதே பேட்டர்னில் இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக. இதில் என்னென்னா சைஸும் இருக்குது, 2 சைஸஸில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இது வந்து நார்மல் அகல் விளக்கு பேட்டர்னில் இங்கே மேலே வந்து கொஞ்சம் கர்வ் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் இது வந்து தாமரை விளக்கு மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரியும், அண்ட் அதில் நடுவில் வந்து விளக்கு இருக்கிற மாதிரி இங்கே வந்து திரி போட்டு எடுத்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த சென்டரில் இருக்கிறத வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் திரியை நீங்கள் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஏற்றிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு எல்லா அக்கேஷனுக்குமே வந்து இந்த மாதிரி விளக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தாமரைப்பு வடிவத்தில் ஒரு விளக்கு. இதுவும் நீங்கள் ப்ரீமியமாக கொஞ்சம் ஹெவியான விளக்கு, இது கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுலேயே ஒரு 2 சைஸஸ்லேயும் இருக்குது. அடுத்த விசேஷமான ஒரு விளக்கு அதிகம் பேர்
தேடி வாங்கக்கூடிய விளக்கு நம்ம ஆறுமுக விளக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா விளக்கு நடுவில் வந்து ஒரு ஓமும் ஒரு 6 இன்ச்சு வேல் இருக்கிற மாதிரி சுற்றி 6 அகல் விளக்கு பேட்டர்னில் ஒரு விளக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக இந்த மாதிரி ஓம் போட்டு வேல் இருக்கிற மாதிரி விளக்கு. இதில் 2 சைஸஸில் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்து ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டார்லேயே வந்து விளக்கு. அடுத்தது ஓம் வேல் விளக்கு, இது ஒரு விளக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விளக்கு கலெக்ஷன்ஸ். அண்ட் இந்த விளக்குலாம் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு மாதிரி குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குபேர விளக்குலேயே வெவ்வேறு சைஸஸில் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இது வந்து கீழே பேஸ் இல்லாமல், அண்ட் இது வந்து கீழே இந்த மாதிரி பேஸோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இலை விளக்குன்னு சொல்லலாம். இலை மாதிரி ஒரு அரச இலை மாரி மேலே வந்து ஒரு குழி கொடுத்து ஒரு விளக்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு பேஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கிஃப்டிங்க்கு வந்து ஒரு நல்ல பாக்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துணை விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம கற்பூரமும் ஏற்றிக்கலாம், இல்லை திரி போட்டு எண்ணெயை ஊற்றி ஒரு விளக்காகவும் ஏற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ்வலாக தீபாவளி காட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஒரு ஆஃபீஸோ இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு குத்து விளக்கு ஏற்றுற மாதிரி கெஸ்ட்டு கையில் கொடுத்து கேண்டில் கொடுத்து ஏற்றுறத விட இந்த மாதிரி துணை விளக்கு வச்சு ஏற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மற்ற விளக்குங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டிக்கும் வத்தி குச்சி ஏற்றி பற்ற வச்சு ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி துணை விளக்கில் ஏற்றிட்டு எல்லா விளக்குக்குமே நீங்கள் தீபத்தை கொடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு லைட் வெயிட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதேமாரி இந்த விளக்கும் இருக்குது. இதுவும் சின்ன சைஸில் ரொம்ப க்யூட்டாக ப்ரிட்டியாக டிசைனிங் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வெவ்வேறு டிசைன்ஸில் நம்ம ஸ்டோரில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மூடியும் போட இருக்கும். மூடியில் ஃபுல்லாக ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம விளக்கு திரி போட்டு ஏற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம், காற்றுல வந்து அணையாமையும் இருக்கும். ஸோ அடுத்தபடியாக இது வந்து மாரியம்மன் விளக்கு. மாரியம்மனுடைய விக்கிரகமே மேலே வச்ச மாதிரி முன்னாடி வந்து ஒரு விளக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த விளக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அது இதே மாதிரி வராகி அம்மன் முன்னாடி இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது, பெருமாள் வச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் மரத்துலேயே வந்து விளக்கு இருக்குது. ஸோ கற்பக விருட்சம் மரம்ன்றது அக்ஷய மரம்னு கூட சொல்லுவாங்க. அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம கேட்டதெல்லாம் வழங்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த கற்பக விருட்ச மரத்துலேயே வந்து விளக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் இதில் ஒரு 2-3 சைஸஸ்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி மயில் விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து மயில் வந்து ஒரு பில்லர் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் முன்னாடி வந்து ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி. ஸோ வீட்டில் பூஜை ரூமுக்கு 2 பக்கமே வந்து நீங்கள் மயில் விளக்கு வாங்கி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இல்லை ஒன்று முருகனுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயிலும் விளக்கும் வச்சு ஏற்றணுன்னா ஏற்றிக்கலாம். நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் நிறைய விளக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் எல்லாமே இதில் காட்டல, சில செலக்டிவாக தான் காட்டியிருக்கிறோம். இன்னும் நிறைய விளக்கு வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பாவை விளக்காக இருக்கட்டும், பாவை விளக்கில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜோடியாக வாங்கி பூஜை ரூமுக்கு 2 பக்கமே நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அண்ட் குத்து விளக்கு வெரைட்டியாக இருக்கும், ஐயப்பன் விளக்காக இருக்கட்டும், ஹேங்கிங் விளக்கு, இந்த மாதிரி நிறைய விளக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டாமல் இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும்னா, இல்லை இந்த வீடியோவில் பார்த்தது எதாவது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இல்லைனா டேரெக்டாக வீடியோ கால் மூலியமாகவும் நீங்கள் ப்ராடக்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம மகிழ் ஹேண்டிகிராஃப்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். அண்ட் டேரெக்டாக ஸ்டோருக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஈசிஆர் கொட்டிவாக்கமில் இருக்கிற மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், இல்லைனா 50 ஓட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கும் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பொருட்களோட அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வர வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.